மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம நிறைய கார்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அதில் இந்த தார்னு ஒரு கார் வரும். நிறைய திரைப்படங்களில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த ஜீப்பு தான் பயன்படுத்துவாங்க. அது ஒரு கல்ட் இமேஜ் இருக்கக்கூடிய ஜீப்பு. அதுக்கு பிறகு XUV 700ன்னு ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்குது. அதாவது அப்புறம் நிறைய வெஹிக்கிள் இருக்குது. இப்போ வந்து ஒரு EV வெஹிக்கிள் 2 விட்டுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வந்திருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் வெஹிக்கிள். அதாவது டெஸ்லாவுக்கு நிகராக டெஸ்லா விட தூக்கி சாப்பிட்றதா, சைனாவோட BYD காரை விட தூக்கி சாப்பிட்றதா இருக்குது. என்ன திடீர்னு காருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. அது விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த கார் உருவாக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த கார் உருவாக்கக்கூடிய இந்த டிசைன் அண்ட் டெக்னாலஜியை பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். மஹிந்திராவுடைய பிரான்ச்சு தமிழ்நாட்டிலேருந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. டெஸ்லா தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த EV கார் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்லாவோட BYDன்னு சைனாவுடைய ப்ராடக்ட் இருக்குது. அவன் தான் அதிகமாக சேல் பண்ணுற ஒரு கார். இன்றைக்கி இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு சென்சேஷனாக இப்போ இருக்குது. அது தனி. இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 நபர்கள் மிக முக்கியமாக இருக்கிறாங்க. அதில் வேலுசாமின்னு ஒரு நபர். வேலுசாமி வந்து JMDயாக இருக்கார். அதாவது MD ஆனந்த் மஹிந்திரா, அதுக்கு பிறகு CEO இருக்கார். இவர் 3வது ரேங்கில் இருக்கார் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில். 7000 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த மனிதருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம இந்த போதாமைகள்லாம் சொல்லலை. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கலை, நான் கான்வென்ட்டில் படிக்கலை, எனக்கு டியூஷன் வைக்கலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு கல்வி பற்றின புரிதல் இல்லை, இவ்வளவு இல்லை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த போதாமைகள்லாம் முழுமையாக இருந்த ஒரு மனிதர் இந்த வேலுச்சாமி. ஆண்டிப்பட்டி புதூர்னு நாமக்கலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நாம் திருவள்ளூரில் இருந்து ஆண்டிப்பட்டி புதூரை பற்றி பேசுகிறோம். அதை பேச வச்சவர் வேலுச்சாமி. அந்த கிராமத்தில் கரன்சி என்ன தெரியாத அம்மா, இந்த காயினை என்ன தெரியாது அவங்களுக்கு. அப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவர். ஒரு குடிசை வீட்டில் தான் அவங்க வாழ்க்கை தொடங்கியது. அங்கே அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு உயர்கல்வியும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறார், அதாவது மேல்நிலை வரைக்கும். அதுக்கு பிறகு இயற்பியல் அங்கேயே பரமத்தி வேலூரில் அரசு கல்லூரியில் தான் அங்கே அரசு உதவி பெறக்கூடிய கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிக்கிறார். ஓகே, இது வரைக்கும் ஓகே. நல்ல படிப்பில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர், அறிவாக இருக்கக்கூடியவர். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்க்குலாம் சயின்ஸ் எடுத்தவர். டீச்சர் இல்லைன்னா அந்த கிளாஸில் போய் எடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபிசிக்ஸில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து இதுக்கு மேலேயும் கனவு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய லாரி கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு உட்கார வச்சிடணும், டிகிரி படிச்சுட்டா போதும், நம்ம கூட வச்சுக்கணுங்கிறது தான் அப்பாவுடைய ஆசை. வேலுச்சாமியோட ஆசை அது இல்லை. அவருக்கு பெரிய கனவு இருந்துச்சு, நிறைய படிச்சுட்டே இருந்தார். அப்போ MITயில் வந்து எக்ஸாம் எழுதுறாரு. MITங்கிறது IITக்கு நிகராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். MIT குரோம்பேட் தான் டாக்டர் அப்துல் கலாம் படித்த இன்ஸ்டிடியூட். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வராரு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வரும்போது அவர் சொன்னார், அவருடைய உரையாடலில் சொன்னார், அவர் எப்படி இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறார். தலையில் எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ நல்ல ஒரு செம்பட்ட தலையோட, கசங்கின சட்டையோட, செருப்பு போட்டுட்டு அந்த கூட்டத்தில் தனியாக தெரிஞ்ச ஒரு நாட்டுப்புறத்தானா நான் இருந்தேன். பயங்கரமான நெருக்கடியில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ஒரு அர்பன் எலைட் இருக்கக்கூடிய நிறைய நகர்ப்புறத்துலேருந்து வந்த பிள்ளைகள், நல்ல பள்ளிகள்லேருந்து படித்து வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் வச்சுட்டு அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். கல்லூரிக்கு எக்ஸாம் எழுத வரார். அப்போ அவரோட சீனியர் சொல்லியிருக்காரு, நீ இதெல்லாம் பார்க்காத, உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நீ கட்டாயமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட முடியும், அப்படியே நேராக ஹாலுக்கு போ, எழுதிட்டு வந்துருனாரு. அதே போல் இவர் கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் பார்க்கல. பார்த்தா நம்ம எங்கே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுமோன்னு எதையும் பார்க்காம நேராக போனார், எழுதிட்டார், வந்துட்டார். அப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு இரவு உணவு முடிச்சுட்டு அந்த லாந்தர் லைட் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதாவது அப்போ மின் வசதிலாம் இல்லை, அதனால் லாந்தர் லைட்டை அணைச்சிட்டு படுக்க போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தம்பி உனக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு, அந்த கூரையில் சொருகி வச்சுருக்கேன், அதை எடுத்து பாரு அப்படின்றாங்க. MITக்கான அட்மிஷன் கார்டு. எங்கே தொடங்குறாரு, ஒரு குடிசை வீட்டு. இதெல்லாம் தாண்டி வராரு, MITக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு ஜெர்மனுக்கு போகிறாரு. அது நீண்ட பயணம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஜெர்மனியில் ட்ரைனிங் ஆகுது, BMWலேருந்து ஆஃபர் வருது, உலகின் ஆகச்சிறந்த கார் கம்பெனி எல்லாத்துலேருந்து அவருக்கு ஆஃபர் வருது. அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கல, திரும்ப இங்கே வந்துட்டார். இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய டாப் பொசிஷனில் இருக்கிறாரு. ஏன் இப்படிலாம் போகல அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. நல்ல ஆஃபர்லாம் வந்திருக்கே சார், உலகத்தரமான கம்பெனியில் வந்திருக்குது, பெரிய சம்பளத்தில் வந்திருக்குது, கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க முடியும், போயிருக்கலாமே அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, என்னை படிக்க வைத்தது இந்த தமிழ் சமூகம். நான் இங்கே தான் படித்தேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் மீண்டும் வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இந்த சமூகத்திற்கான கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும், அதனால் நான் இந்தியா விட்டு தாண்டலை, இங்கேயே இருக்கேன் அப்படின்னாரு. அறம் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னலையா, வெறும் அறிவு பத்தாது, அறம் சார்ந்த ஒருத்தனாக இருந்தால் என்ன நடக்கும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்கு. இந்த வேலுசாமி தான் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன்.
டெக்னாலஜி ஹெட் ஒருத்தர் இருக்கார். இவருக்கு அடுத்த இடத்துல ஒரு லெஃப்ட் ரைட் இருப்பாங்க இல்லையா, நமக்கு ஒரு இப்போ மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்காருன்னா அவருடைய வெற்றி எல்லாமே அவர் ஒருத்தரே போய் எல்லா இடத்தையும் நிற்க முடியாது. ஒரு 4 பேர் சிறந்த ஆளுமைகளாக வச்சுருப்பார். அப்படி அவருக்கு 2 பேர் இருந்தாங்க. ராஜகுமார்னு ஒருத்தர். அவர்கிட்ட கேட்ட என்னங்க பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய அழகான டிசைன், ஏன்னா இந்த 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 கார் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய சென்சேஷனாக இருக்குது வேர்ல்டு வைடு. வந்து அப்படி ஒரு டிசைன் அது டெஸ்லாலாம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இயல்பில் நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். இவங்கெல்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, ஐஐடியிலேருந்து வேறு ஏதாவது குளோபல் இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்கட்டு அந்த ராஜகுமார்கிட்ட கேட்டேன், இங்கேங்க என்ன படிச்சிங்கன்னு. அவர் விருதாச்சலம் குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படித்தேங்க அப்படின்னாரு. அங்கேருந்து நேராக குரோம்பேட்டுக்கு வந்திருக்காரு. அவரும் அதே பாதை தான். இன்னொருத்தர் நந்தகுமார்னு, அதுலேயே அவரோட ரைட் ஹேண்டு ஒரு விங்குக்கு அவர் தான் அந்த செல் லெபார்ட்டரி இருக்குது அதெல்லாம் பார்க்குற இடத்துல இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிச்சுட்டு நேராக எம்ஐடிக்கு வந்திருக்கிறாரு. இவ்வளோ தான். இங்கேருந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு, அரசு பள்ளியில் படித்தாங்க, அரசு கல்லூரியில் படித்தாங்க. ஆனால் ஒரு பெரிய விஷன் இருந்துச்சு, அந்த பயணம் மிகப்பெரியதாக இருந்துச்சு. ஒரு விஷனரி டீமாக இருக்கிறாங்க. குளோபலாக இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கவனத்தை இருக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய காரோ அந்த கம்பெனியோ எனக்கு பெருசில்லை. அந்த 3 பேருடைய பயணம் இருக்குல்ல, அந்த மஹிந்திரா காரோட பயணத்தை விட, அந்த நிறுவனத்தினுடைய பயணத்தை விட ஆகச்சிறந்த ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்ததாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்திருக்கு. பலருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி அப்படிங்கிற ஒன்று எதனாலும் தடுக்க முடியாது. நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு போதாமைகளோடு இருக்கிறத விட இருக்கக்கூடியவற்றை வைத்து நிச்சயமாக நெருக்கடி தான், நான் மறுக்கலை. நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது போட்டி அதிகம் தான், நான் மறுக்கவே இல்லை. என்னால் டியூஷனுக்கு போக முடியாது, என் கூட படிக்கிறவன் டியூஷன் படிக்கிறான். என்னால் வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ஆமாம், ஆனாலும் அதை கடந்தும் நம்மளால் வெற்றி பெற முடியும். 8ஆம் கிளாஸ்லேருந்து நீட் படிக்கிற அத்தனை பேருக்கும் மெடிசன் கிடைக்கிறதில்ல, 8ஆம் கிளாஸ்லேருந்து ஜேஇ படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஐடியில் இடம் கிடைக்கிறதில்ல. ஃபோக்கஸ் இருந்தால் எங்கே வேணால் நம்ம சாதிக்க முடியும். கன்சிஸ்டன்சி இருந்தால் எந்த இடத்தையும் அடையலாம். கல்வி நான் சொன்னலையே, அது அழகு மட்டுமல்ல, அதிகாரம் மட்டுமல்ல, சுயமரியாதையை கொடுப்பது. சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு எந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டோமோ, எந்த சமூகத்தில் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டோமோ, எந்த சமூகத்தில் கூனி குறுகிய நடக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டோமா, அந்த இடத்துலலாம் உயர்ந்து நடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கல்வி இருக்கிறது. அதுதான் அழகு, அதுதான் அதிகாரம், அதுதான் பேரழகு. பகுத்தறிவோடும் இருந்தோன்னா, பகுத்தறிவு வேற ஒன்றுமே இல்லை, சக மனிதனை நேசிக்கிறது தான். அந்த சக மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மையோடும் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு இருக்கும்போது பேரழகாகவும் பெரும் அதிகாரமும் நம்மை நோக்கி வரும்.